ரொம்ப நாளாக இவங்க உடம்பு வந்து சரியில்லாதனால இவங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆச்சு. வாழ்க்கையில் பிறந்தா என்னைக்கோ ஒரு நாள் இறக்கணும் அப்படின்றதுக்கு விதிவிலக்கா கிட்டத்தட்ட 87 வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை கட்டு ஆண்டிருக்காங்க இந்த நடிகை. அம்மா கேரக்டரும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரமும் சரி, ஹீரோயின் கேரக்டரும் சரி, இது ஏற்று நடிப்பதில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்குள்ள தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகையாக வாழ்ந்த புஷ்பலதா அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்தாலுமே கடைசி காலங்களில் ரொம்ப சந்தோஷமாக பேரன் பேத்தி அவரோட கணவரோடு இருந்தால் இறந்துருக்காங்க. இவங்களோட இறப்பு வந்து திரைத்துறையில் நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்தாலுமே இவங்க இந்த வாழ்க்கையை வந்து எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வேறு லெவலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்க சினிமாவில் அவங்க செய்த சாதனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 15-20 படம் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே அந்த டைமில் பீக்கில் இருந்த எம்ஜிஆர், கமல் சார், சிவாஜியோட படங்கள்னு சொல்லலாம். சிவாஜி படத்தில் அம்மாவாகவும், கமல் சார் படத்தில் ஒரு தங்கையாகவும், எம்ஜிஆர் படத்தில் ஒரு ஹீரோயினாகவும் நடித்து ஒரே டைம்லேயே எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தவங்கன்னு சொல்லலாம். பொதுவாக